morning. In this video, ஒரு NCERT text problem, NCERT example problems solve this is in projectile motions. The projectile motion வந்து ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம், சால்வ் பண்ணலாம். Horizontal range of projectile fired at angle 15 degree 50 meter. அதாவது 15 டிகிரியிலேருந்து ஒரு இது இங்கே 15 டிகிரியில் ஒரு ஃபயர் பண்ணுறாங்க. அது 50 மீட்டரில் போயிட்டு விழுது. அதுதான் ஹாரிசான்டல் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த விழுகிற தூரத்து எவ்வளோ இருக்குது, அதான் ஹாரிசான்டல் ரேஞ்சு. அது கொடுத்துருக்காங்க 15 டிகிரி 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இஃப் ஃபயர்டு ஃப்ரம் சேம் ஸ்பீட் ஆஃப் 45 டிகிரி ரேஞ்ச் வில் பி. அதே மாதிரி 45 டிகிரியில் இது ஃபயர் பண்ணணும். 40 டிகிரியில் போட்டால் 50 மீட்டர், 45 டிகிரியில் போட்டால் எவ்வளோ தூரத்துக்கு போய் விழும். அதே ஸ்பீட் அதே தான், பட் எவ்வளோ தூரத்துக்கு போய் விழுது அதுதான் பிரச்சனை. இப்போ 45 டிகிரியில் போட்டாக்கா எவ்வளோ தூரத்துக்கு விழுது. அப்போ ஸ்பீடு சேமாக இருக்குது. ஸோ ஸ்பீடு சேம். அப்போ ஸ்பீடு என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு தெரியாது இல்லையா, ஸ்பீடு என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஹாரிசான்டல் ரேஞ்ச் 50 டிகிரி, ஸ்பீடு என்னென்னு தெரியாது. ஸோ ஸ்பீடு எஸ் 50 மீட்டர். அப்போ ரேஞ்ச் ஃபார்ம் வி ஸ்கொயர் sin 2 by 2g. 50 மீட்டர் வி ஸ்கொயர் sin 2 × 50 × 2g. வி ஸ்கொயர் sin 2 theta sin 30 டிகிரி 1/2 2 by 10 50 மீட்டர் வி ஸ்கொயர் 400. அப்போது வி ஸ்கொயர் இஸ் equal to 2000 வச்சு 45 டிகிரி போய் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 40 டிகிரி இந்த வீசும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் விழும் அப்படி பார்க்கணும். நான் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான். வி ஸ்கொயர் நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிருக்கோம் 2000 மீட்டர் per செகண்ட். அப்போது sin 2 theta 45 டிகிரி தப்பிச்சுனாக்கா 2 × 10 2000 sin 90 1. அப்போ 2 அப்போ 20 0 கேன்சல் 200 300 மீட்டரில் போய்ட்டு விழுது அப்படி சொல்கிறேன். 40 டிகிரி வீசினாக்கா 100 மீட்டரில் போய் விழுது. அப்போது ஆங்கிள் அதிகரித்தா அதோட டிஸ்டன்ஸும் அதிகரிக்குதுன்னு தெரியுது நம்மளுக்கு. அப்போ அதே ரேஞ்சில் வச்சா சொன்னாக்கா அப்போ இன்னொரு மெத்தடில் இது சால்வ் பண்ணாங்கன்னா ஈஸியாக அப்போ ரேஞ்சோட ரேஷியோ கண்டுபிடிச்சா சொன்னாக்கா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சா சொன்னாக்கா அந்த 45 டிகிரி ரேஷியோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. R sin 2 theta, அதாவது ரேஞ்ச் ஆங்கிள் அதிகரிச்சா சைன் இதுவும் அதிகரிக்கிறது, அதுவும் தெரியுது நம்மளுக்கு. ஸோ R1/R2 சைன் இது மொத்தமாக கேன்சல் ஆகிடும். ஸ்பீடு சேம்னு சொல்லிட்டாங்க, அதுவும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேன்சல் ஆகிடும். sin 10 sin 90 50/R2 1/2 R2 is equal to 10 மீட்டர். ஓகே, திஸ் இஸ் ப்ராப்ளம்ஸ்.